கைஸ் வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் குவைத்லேருந்து பேசுகிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூடிய பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த லிங்கை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரீ டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட் அப்டேட் தந்துட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம சொன்ன லெவல்ஸ்லாம் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத வாங்க போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ போய் பார்க்கலாம். இதுதான் நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஸோ நம்ம தந்த லெவல்ஸ் எல்லாம் எவ்வளோ தூரம் வந்து நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். கைஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு வித்தின் 15 to 17 மினிட்ஸில் நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் தந்தேன். 23,800 லெவல் வந்து ரீடச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் வந்து 7:02 இங்கே குவைத் டைமுக்கு, அதாவது நம்ம ஊர் டைமில் 9:32க்கு நான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி நிஃப்டியோட டவுன் சைட் லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் நேற்று. இப்போ அப்சைட் லெவல் என்ன அப்படின்றதையும் நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். சரிங்களா? இந்த அப்சைட் லெவலில் வந்து ரிஜெக்ஷன் லெவல் சொல்லி ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் தந்திருந்தேன். 23,829, 818, 825. ஸோ பெரிய கேப் அப் ஆனதுனால நம்ம தந்த அந்த 23,400 காலார் புட் வந்து இம்பேக்ட் தருவாங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு இது லெவல் தந்திருந்தேன். ஸோ பட் அது பெரிய கேப் அப் ஆனதுனால அந்த லெவல் வந்து நமக்கு வந்து இன்வேலிட் ஆகிடுச்சு. பட் அதுக்கு எங்கே ஓப்பன் ஆகிறாங்களோ அந்த இடத்துலேருந்து அடுத்த மணியாக நம்ம வந்து என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ 23,900, 800 அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,000 அப்படின்னு சொல்லி இந்த மணியில் இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் 24,100, 24,200 அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த நான் தந்திருக்க அதே வேல்யூ வச்சு நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கெட் எவ்வளோ பெரிய கேப் டவுன் ஆனாலும் சரி, கேப் அப் ஆனாலும் ஸோ நாம் தரக்கூடிய ஓப்பன் ஆகக்கூடிய ரேஞ்சில் அந்த இடத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அடுத்த மணியோ இல்லை இந்த மணியோ வந்து நம்ம தந்திருக்க லெவல்ஸ் வந்து அது வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இம்பேக்ட் தரக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸாக தந்தது வந்து அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஓப்பன் வந்து 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் 1.5% வந்து மேலே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் வந்து வேல்யூ வந்து மாறும். சரிங்களா? ஸோ நீங்கள் அப்போ வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணோன்னா கேப் அப்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஓப்பன் ஆகிற ப்ரைஸ்லேருந்து ஒரு 100 ப்ரைஸ் வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த மணியோ இல்லைனா வந்து கால் சைடில் இருக்கக்கூடிய இந்த மணி அடுத்த மணி இந்த மூணுத்தையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். பட் அதுக்கான லெவல்ஸ் வந்து நம்ம அந்த சார்ட்லேயே தந்துருப்போம். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம எடுக்கக்கூடிய லெவல்ஸ் வந்து நார்மல் ரேஞ்சு நிஃப்டியோட ரேஞ்சு 150 பாயிண்ட் அப்படின்னா நம்ம வந்து 300 பாயிண்ட்டுக்கான லெவல்ஸ் மேலே வரையும் மேலே ஒரு 3 லெவல் கீழே ஒரு 3 லெவல் மொத்தம் 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம லெவல் வந்து எப்போவுமே எடுத்துருவோம். ஸோ சம்டைம்ஸ் ட்ரெண்டிங்காக இருக்கும்போது இந்த மாதிரி வந்து பெரிய கேப் அப் ஆகும்போது நமக்கு அந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம சொல்கிறது மட்டும்தான் எல்லா நாளும் நடக்கணும்னு கிடையாது கைஸ். ஸோ என்ன தான் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் தான் பண்ண முடியும். மார்க்கெட் வந்து நம்ம கையில் கிடையாது. பட் மேத்தமேட்டிக்கலாக மார்க்கெட் வந்து நம்ம சொல்கிற வேல்யூஸை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நல்ல உதாரணம் பார்த்துக்கோங்க. 24,200 வந்து 284க்கு மேலே வந்து நல்ல ஒரு இம்பேக்ட் கீழே பிரேக் பண்ணான்னா நல்ல ஒரு இம்பேக்ட் வந்து கால் சைடில் போவான். அதாவது பிரேக் இன் பாயிண்ட்டை இவன் பிரேக் பண்ணுறான்னா இவன் வீக்காக வரான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டைமில் வந்து மார்க்கெட் வந்து கால் சைடில் வந்து ஒரு மொமெண்டம் தந்திருப்பான். சரிங்களா? ஸோ அதையும் வந்து நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 23. ஸோ இன்றைக்கி நான் சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் தான் பண்ணேன். பட் எஸ்எல் ட்ரெயில் பண்ணும்போது எஸ்எல் ஹண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் 3,003 வந்து ப்ராஃபிட். 24,000 புட்டு, அதாவது அதே மாதிரி 24,000 புட்டு வந்து 158 வந்து ரீச் பண்ணோன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றதே நான் வந்து குரூப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் ஏன் வந்து சைட்வேஸ் ஆனால் கொஞ்சம் நேரம் அப்படின்றது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து 23,900 கால் புட்டு 2 பேருமே வந்து ஒரே பிரேக் இன் பாயிண்ட்டுக்கு கீழே எஸ்எல்க்கு கீழே வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமாக. அதனால தான் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து டிகே வந்து ரொம்ப நடந்துட்டு இருந்தது. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த யார் அந்த 128 லெவலுக்கு மேலே இருக்காங்களோ அவங்க சைடில் வந்து ஃபர்தராக மூவ்ன்றதையும் நான் வந்து அப்டேட் தந்துருந்தேன். ஸோ நான் தரக்கூடிய என்னோடய மெசேஜஸை பார்த்து நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மார்க்கெட்டை என்ன மாதிரி நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும், எப்படி வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இஃப் அகைன் 24,200 போட்டு 284க்கு மேலே சஸ்டெயின் பண்ணான்னா பிஇ சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அன்டில் சிஇ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றதை 12 மணிக்கே நான் சொல்லிட்டேன். நம்ம ஊர் டைமுக்கு வந்து 2:30 மணிக்கு. ஸோ 2:34க்குலாம் வந்து நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ அந்த 84ன்றதை அப்போ அவன் பிரேக் பண்ணிட்டு இருந்தான். பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். பிரேக் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து அதுக்கு மேலே புல் பேக் தந்தான். ஸோ அந்த டைமில் வந்து புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன்.
அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்துச்சுன்னு. ஸோ சாலிடாக வந்து நமக்கு வந்து ஒரு 284லேருந்து ஒரு 100 பாயிண்ட் மேலே போயிருக்கோம். இதுதான் அந்த புல் பேக்கு. எக்ஸாக்டாக அந்த டைமிங் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்றதை லைவ் மார்க்கெட்டில் நம்ம தர லெவல்ஸோட அக்யூரசி எப்படி இருக்குன்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி புட் ஆப்ஷனில் ஸோ நல்ல ஒரு ஃபால் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். 23,800 வந்து பர்ஃபெக்டாக வந்து கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணுவான்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 பாயிண்ட் மட்டும் ஒரு சின்ன வித்தியாசம் வந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் சொல்லும்போது மார்க்கெட்டில் அவன் இந்த இடத்துக்கிட்ட இருந்தான். ஸோ ஒரு 7.15 இந்த டைம் நினைக்கிறேன் 9:35. ஸோ இந்த 3வது கேண்டில் 15 மினிட்ஸில் இந்த 3வது கேண்டில் இருக்கும்போது நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து கீழே ஃபால் ஆகும் அப்படின்னு. இந்த கேண்டில் இருக்கும்போதே சொல்லிட்டேன் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகும் அப்படின்னு. பட் அவன் அதுக்கு மேலே என்ன பண்ணால் ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் வந்து மேலே வந்து தந்துட்டு நம்ம ட்ராப் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுதான். 24,000 பிஎஸ்ஐ லெவல் சைக்காலஜிக்கல் லெவல் வந்து போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே க்ளோஸ் எதுவுமே அவனால் வைக்க முடியல பாருங்கள். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் தந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிஎஸ்ஐ லெவல் வரும்போது 500, 1000, 1500, 2000 அப்படின்ற ஒரு ரவுண்ட் ஃபிகர் வேல்யூ வரும்போது அங்கே வந்து ரிஜெக்ஷன் எடுக்கிறானா சப்போர்ட் எடுக்கிறான்றதை நீங்கள் வந்து பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். பட் நம்ம பிஃபோராகவே அனலைஸ் பண்ணி சொல்கிறதுனால நீங்கள் நம்பி ட்ரேட் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து நம்ம தந்த லெவல் வந்து ஃபாலோ ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நம்ம தந்த லெவல் அக்யூரசி பாருங்கள். இந்த 3 லெவலும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்சைடில் வந்து கீழே அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகியோ இல்லை பாசிட்டிவ் ஓப்பன் ஆகி இந்த மாதிரி வராங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு தடுப்பாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன், ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் இவன் பெருசாக கேப் அப் ஆனதுனால என்ன பண்ணிட்டான், மொத்த வேல்யூவில் ஒரு 50% லெவல் வரைக்கும் வந்து கீழே வந்திருப்பான் பாருங்க. எக்ஸாக்டாக அந்த 50% லெவல் மாதிரிங்க தெரியும் பாருங்க. எல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். இங்கேருந்து ஓப்பன் ஆன இடத்துக்கு வந்து இங்கே வைங்க, வச்சிங்கன்னா அந்த 50% லெவல் வந்து இங்கே தெரியும் உங்களுக்கு. இல்லை இப்படி ஃபிபனாச்சி கூட வச்சு பாருங்கள். 0.5 லெவல் எங்கே வருது. ஸோ எக்ஸாக்டாக இங்கே வரான் பாருங்கள். 820 அப்படின்ற லெவல் கிட்ட வரானா. ஸோ நம்ம என்ன லெவல் 118 வந்து நம்ம போட்டிருந்தோம் மிட் லெவலில். 118. ஸோ எக்ஸாக்டாக 817.8 வரையும் வந்திருக்கான் பாருங்கள். ஸோ நம்மளோட லெவல் அக்யூரசி பாருங்கள். ஒன்று அது தடுப்பாக இருக்கணும், இல்லைனா சப்போர்ட்டாக இருக்கணும். ஸோ கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு கீழே விழுகும்போது அது சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு அந்த லாஸ்ட் மினிட்ல கூட பாருங்கள், லாஸ்ட்டில் வந்து 818லேருந்து ஒரு புல் பேக். ஸோ அது ஒரு 40 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருப்பாரு. ஸோ நம்ம தரக்கூடிய லெவல்ஸ் அக்யூரசி ப்ரைஸ் செக்ஷனாக இருக்கட்டும், ஃபிபனாச்சியாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம ப்ரீமியம் லெவலாக இருக்கட்டும், எவ்வளோ தூரம் அக்யூரேட்டாக வந்து லைவ் மார்க்கெட்டில் நமக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் நிறைய நண்பர்கள் வந்து புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சேனலை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்து நல்லா ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி பிகினர்ஸ்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எப்படி பார்க்கணும்னு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க இதில் இருக்கக்கூடிய என்னோடய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு பேசுங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இதை பற்றின இந்த ப்ரீமியம் மெத்தட் வந்து இந்த லெவல் நீங்கள் வந்து எப்படி எடுக்கணுன்ற வந்து கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் இதுதான் கைஸ் நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ. ஸோ நம்மளோட லெவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அக்யூரேட்டாக லைவில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் இன்றைக்கி புட் ஆப்ஷன் சைடில். ஓகே கைஸ், ஐ ஹோப் என்னோட வந்து லெவல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். See you tomorrow.